காவேரி மனசு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோனே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே காவேரி கிட்ட சொல்லி, இதுக்கப்புறம் உனக்கும் அந்த பையனுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு அந்த பையன் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சாரதா அத கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம காவேரி அடுத்து காவேரி கிட்ட சொல்றாங்க. இந்த மாரி அம்மா என்ன சொல்லுச்சு தெரியுமா? அவங்க வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே கங்கா சொல்றாங்க. அம்மா ஒத்துக்குச்சுடி நீ போறதுக்காக. ஆனா கடைசியில அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நெனச்சு கூட பார்க்கல. அந்த மாரி பேசுறாங்கடி. அம்மாவுக்கு செமையா கோவம் வந்துச்சு. அதனால தான் அம்மா மறுபடியும் இந்த மாரி பண்ணுது அப்படின்னோனே காவேரி தவிக்கிறாங்க. இப்ப என்னடி பண்ண போற? இவ்ளோ பிரச்சனையில எப்படி நீ விஜய் கூட சேர போறன்னோனே, எனக்கு ஒண்ணும் புரியலக்கா. என்ன பாட்டியும் பார்த்தாங்க கோயில்ல. என்னடி சொல்ற? ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே காவேரி சொல்றாங்க. அத கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க கங்கா. என்னடி இது இப்படி நடந்துட்டுருக்கு? எனக்கே ஒண்ணும் புரியலக்கா. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, நான் விஜய் வீட்டுக்கு இப்ப தற்சமயத்துக்கு போக முடியாதுக்கா. போனா பெரிய பிரச்சனையாகும். பாட்டி இந்த உலகத்த விட்டு போயிடுறேன்றாங்க. எப்படிக்கா போக முடியும்? அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விஜய் வேற வருவாருக்கா. என்னடி சொல்ல போற? விஜய் கிட்ட வேற ஏதாவது சொல்லி தான்க்கா அவர அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா விஜய் அங்க வராரு. விஜய பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் காவேரி வா போலாம் அப்படின்ட்டாரு. அத கேட்டு செமையா சாரதா டென்ஷன் ஆயிடுறாங்க. என் பொண்ணு எங்க கூப்பிடுறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க எவ்வளோ நாள் தான் அவ இங்கேயே இருப்பா? ஏன் வீட்டுக்கு வர வேணாம்? ஏன் கூட வாழ வேணாவா? என் பொண்டாட்டி என் கூட இருக்கிறது தானே கரெக்ட்டு அப்படின்றாரு. இங்க பாருங்க தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே உங்களுக்கும் எங்களுக்கும் ஒண்ணும் இல்லன்னு ஆயிடுச்சு. தேவையில்லாததுக்கு தம்பி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. இங்க பாருங்க என் பொண்ணு உங்க கூட வாழ மாட்டா. புரியுதா? அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு அத அவ சொல்லட்டும். காவேரி சொல்லட்டும். நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஏங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னோனே, இங்க பாருப்பா என் பொண்ணு என்னோட முடிவ மதிப்பா. என்ன ஏத்து எதுவும் பண்ண மாட்டா. அவ எனக்கு வாக்கு குடுத்துருக்கா அப்படின்னோனே காவேரி அப்படியே பார்க்குறாங்க. இங்க பாருப்பா தேவையில்லாத பிரச்சனை இல்ல. எதுக்குப்பா பண்ணிட்டு இருக்க? முதல்ல இங்கேருந்து கிளம்புப்பா. காவேரி உன் கூட வரமாட்டான்னு சொன்னது தான் அப்படின்னு பயங்கரமா கத்துறாங்க சாரதா. அத கேட்டு விஜய் செமையா டென்ஷன் ஆயிறாரு. என்ன சொல்றீங்க? எதுக்காக வரமாட்டா? காவேரி என் கூட தாங்க வாழணும். அதுதாங்க முடிவு. காவேரி இப்ப என்ன நிலைமையில இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி சொல்றாங்க. அத கேட்டுட்டு விஜய் அப்படி சொல்லிட்டு காவேரி தடுத்து நிறுத்துறாங்க. அது காவேரி அமைதியா இருக்க மாட்டீங்களா விஜய்? என்ன வேணாலும் பேசலாம்னு நினைச்சு அதான் எங்க அம்மா சொல்லிட்டாங்களே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? பிரச்சனை பண்றதுக்குன்னே தொல்லை குடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? நாங்க தான் வேணான்னு சொல்றோம்ல. அப்புறம் ஏன் தொல்லை குடுக்குறீங்க? இங்க பாருங்க விஜய், முதல்ல இங்கேருந்து கிளம்பி போங்க. அதெல்லாம் முடியாது காவேரி. எதுக்காக என்ன கிளம்பி போக சொல்ற? நான் உன்னை கூட்டிட்டு தான் போவேன் காவேரி. இங்க பாருங்க நான் வர முடியாது. என் அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கல்ல? என் அம்மா உங்க கூட வாழக்கூடாதுன்னு சொல்றாங்க. எங்க அம்மா மீறி நான் வரவே மாட்டேன். என் அம்மா தான் எனக்கு முக்கியம். என் அம்மா அனுப்பிச்சா மட்டும் தான் நான் வருவேன். அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கும். என் அம்மா எப்போ அனுப்புகிறாங்களோ அப்போ நான் வரேன். அது வரைக்கும் இங்கே தொல்லை பண்ணாதீங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னோடனே, ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற? நேற்று வரைக்கும் நீ எப்படியாவது வந்துடுவேன்னு நினச்சினே காவேரி. சொன்னியே காவேரி, உன் அம்மா என்ன சொன்னாலும் நான் வந்துடுவேன். ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல இங்கேருந்து கிளம்புறீங்களா? அப்படி கிளம்பலாம் நடக்கிறது வேற விஷயம் அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு அதான் சொல்லிட்டால காவேரியே, இங்கே கிளம்புறது தானே, எதுக்கு தேவையில்லாமல் இங்கே நின்று தொல்லை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு விஜய்க்கு ஒன்றுமே புரியல. ப்ரோ இப்போ போங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், பிரச்சனை இல்லை இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம குமரன் அதை கேட்டு இல்லைங்க காவேரி ப்ளீஸ் ஏன்டி இப்படி பண்ணுற? முதல்ல இங்கேருந்து கிளம்ப போகிறீங்களா? ஏன் சும்மா கெஞ்சுறீங்க? உங்களுக்கு அசிங்கமா இல்லை இந்த மாதிரி கெஞ்சுறது? முதல்ல கிளம்புறீங்களா அப்படின்றாங்க. ஏன்டி இப்படிலாம் பேசுகிற? எனக்கு ஒன்றுமே புரியலடி அப்படின்னோடனே, போகிறீங்க இப்போ இல்லையா? நீங்கள் போகலன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ளே போயிடுறாங்க. இங்கே அவங்க அம்மா இல்லை, அதான் அவளே போயிட்டால வேணான்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் தம்பி தொல்லை கொடுக்குறீங்க? முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, வந்துட்டாங்க பேசுகிறதுக்கு அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகி முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க அவங்க அம்மா. அதெல்லாம் கேட்டு என்ன பண்ணுறது விஜய்க்கு ஒன்றுமே புரியல. ஒரே கலங்கி நிற்கிறாரு. ஏன் காவேரி இப்படி நடந்துக்கிறா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. நேற்று வரைக்கும் காவேரி என் கூட வர்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாலே, நைட்டு கூட நல்லா தானே பேசினா. காவேரி நாளைக்கு காலையில் எப்போ வரப்போகிறீங்கன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாலே, இப்போ மாற்றி பேசணுன்னா என்ன காரணமாக இருக்கும்? ஒன்றுமே புரியலையே. காவேரி அவங்க அம்மா என்ன சொன்னாலும் நான் வந்துடுவேன் உங்கள் கூடன்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் விஜய் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் அப்செட்டாக உட்காராரு விஜய். அவருக்கு ஒன்றுமே புரியல. இங்கே தாத்தா கேட்குறேன், என்னப்பா காவேரியோட வருவேன்னு பார்த்தா காவேரியோட வரல அப்படின்றாங்க. அது தாத்தா அவங்க அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க, அவள் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பா, அவள் அப்படி தானே, அவங்க வீடு தானே முக்கியம்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. பாட்டி சொல்கிறத. பாட்டியும் ராதாவும் வராங்க. இங்கே பாருப்பா அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வேலைக்கு ஆகாது, தேவையில்லாத எதுக்குப்பா அந்த பிரச்சனை? அந்த பொண்ணு வராமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு, காவேரி இங்கே வராமல் இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது அப்படின்றாங்க பாட்டி. அதுக்கிட்ட விஜய் சமைய டென்ஷன். பாட்டி ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்றாங்க. பாட்டி பேசல, எந்த தப்பும் இல்லைடா, காவேரி நம்மளுக்கு வேணாம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தியும் சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறார். ஏன் இவங்க 2 பேரும் பேசுகிறாங்கன்னு.